வர பிரிவிலையா பொய்யான காதலுக்கு தூக்கு கயர் அருகதியா நட்சத்திரத்தை பட்ட பகல பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட கொண்ட இரவுல பேசவும் முடியுமா சித்தப்பா அப்பா சித்தப்பா என்னப்பா எங்க சித்தி கற்பகம் நல்லா இருக்காங்களா? உங்க சித்திக்கு என்ன வரப்பா 7 ஏக்கர்ல நீச்சல் குளம் கட்டி விட்டுருக்கேன் நீந்தி விளையாடு. சித்திக்கு வளகாப்பு நடத்தி நீ எந்த ஒரு வாரத்து கூட சொல்லலையே சித்தப்பா. ஒரு கோடி அரிசி போட்டுதாப்பா புளிச்சோறு கட்டினேன். நீ ஒரு ஆள் தின்னு விட்டு குசிக்கிட்டு போயிருன்னு சொல்லல. சித்திக்கு குழந்தை பிறந்துருச்சா? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதாப்பா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? உங்க சித்தி உடம்புக்கு எப்படியோ 3 குழந்தை தங்கிருச்சு. சந்தோஷமான விஷயம் தானே. அதை செமக்க முடியாம புடதல் அடிச்சு செத்து போச்சு. உங்க சித்தி குப்பரை விழுந்து செத்து போச்சு. வாயிருக்க சித்தி இலை போட வேண்டாமே. உங்க சித்தி செத்து போச்சுப்பா. எங்க சித்தி எரிச்சியெல்லாம் போதிச்சியலாக்க வெள்ளாட்டம் குட்டி தரத்துல ஓட்டு மூடிட்டேன். வெண்ணமே இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. சித்தி என்ன பேப்பர் இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது. எதுல போய் முடியுதுன்னு பார்க்கிறேன். வந்தாலே ஒரு சாமியார். சாமியா நீ இப்படி ஒரு சாமியை எங்கன்னு பார்க்கல. வயக்காட்டில் உரம் போட்டு செகதில் இருந்துச்சு மாதிரி ஓயா. நான் பார்க்காத நாரதரேன். பள்ளிதம நாடகத்துல முறையான தர்க்கத்தை கொண்டு வந்தார் நாடக உலகத்துல. யாருன்னா என்னுடைய தாத்தா வர்ச்சூர் பழனியப்பனை சந்திச்சேன். நான் ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 7-8 பதில் சொல்லி மக்கள் மத்தியில கைதட்டு வாங்கி இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு கலைஞன் எங்க அண்ணன் முத்தப்பாவை சந்திச்ச வேணாம். 2 பேரும் செத்து போயிட்டாங்கண்ணே. 2 பேரும் செத்து போயிட்டாங்கண்ணே. சொல்லி வாய மூடல கேரத்தை கொண்டு வந்துட்டேன். அஞ்சரை கட்ட ஆறுமுகம் திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகராக நடித்து கருடன், விடுதலை போன்ற படத்துல கதாநாயகன் நடிச்சு இன்னைக்கு தமிழகத்திலே சினிமா உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனை தெரியக்கூடிய புரட்டா சூரியனே சொந்த மாமன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சிவரஞ்சனியை சந்திச்ச வேணாம். ஆறுமுகம் செத்து போயிட்டாருண்ணே. கொஞ்சம் படபடன்னு வருது. மெதுவா சொல்லுப்பா. உன் முகரில் உள்ள விட்டுச்சா. திருப்புவனம் அருகில் உள்ள அள்ளி நகர ஆதிநாராயண நாரதரை சந்திச்சவன். அவரும் செத்து போயிட்டாருங்க. கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சவன். அவர் அமெரிக்காவில் பாடிட்டு இருக்காருங்க. என் கூட நான் ஆயிரக்கணக்கான நாடகம் நடிச்ச முத்துச்சிற்பி. எப்போ போன் வாட்ஸ்அப் கால் அடிச்சாலும் அமெரிக்காவில் இருக்கேன், சிங்கப்பூர் தேக்கால இருக்கேன், மலேசியா பார்டர்ல இருக்குன்னு பேசுறேன். நான் இன்னும் தேவக்கோட்டையை தாண்ட முடியல. எல்லாமே வலது பக்கம் சனியை உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கட்டும். சாமியாருக்கு எனக்கு ஆகாது. நித்யானந்த சாமி இவரை பத்தி மசூர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ இந்த சாமி வருவாரோ
வாங்க சாமி. ஹலோ ஹலோ இருக்கும் இடத்தை விட்டு எல்லாரும் இடம் தேடி எங்கோ அலைகிறார் ஞான தங்கமே இவன் ஏதுமாறி யாரடி ஞான தங்கமே நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெசவம் போல் படிப்பார் ஞான தங்கமே இவன் ஆணையம் என்ன என்று ஞான தங்கமே சற்று இழப்பாருங்க இல்லைங்க. இழப்பாருக்கு என்ன ஓட்டப்பந்தயத்துக்கு அவனாங்க? ஏன் அவங்க மனுஷன் தானே? எனக்கு தெரியும் அவன் பேச்ச வழியா. யார் யா நீங்க? யூரியா போடுறியா? யாரு கேட்ட யூரியாவா? நீ எதுக்கு இப்ப காக்கடை மாதிரி தவிக்கிட்டு இருக்க? நீ யாரு கேட்ட சொல்லு, பதில் சொல்லு. உங்களுக்கு எனக்கு ஆகாதுல இருக்கு. உனக்கு எனக்கு ஆகாது அப்படியே என்னத்த இத போட்டேன்? என்ன தெரியும் உங்களுக்கு? உனக்கு என்ன தெரியும்? ஏய்யா உனக்கு எனக்கு ஆகாதுயா. அப்புறம் ஏன் நீ உங்க நாட்டுல போட்ட? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேளு. பாரத் சிலிண்டர் என்ன விலை? இந்தியன் சிலிண்டர் என்ன விலை? என்னது? ஒரே கேள்வி தான். அந்த சேர தூக்கிட்டு அண்ணே நல்ல மனுஷன் கிளம்பிட்டேன். ஏய்யா நீ என்னையா கேட்டீங்க இப்ப? என்னன்னு இல்ல கோல்டு வினர் 5 லிட்டர் கேன் எவ்வளவு? தம்பி எப்படா? ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு எவ்வளவு பில்டப் பண்றாங்க? தள்ளி இருப்பா. கடையரங்க சாஞ்சராம. கலவாடி தனியா கலவாடி தெரியும். என்ன கலவாண்ட மைத்த புடுங்கலாம். ஏய் நீங்க யாரு கேக்குறீங்க? அப்பா இருக்காருல்ல? ஆமா. அப்பாவோட அம்மாவோட பிறந்த சித்தியத்தான் சித்தப்பாவுக்கு பொண்ணு கேட்டது. ஏடா மானகிட்ட குடும்பமா இருக்குது. இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? ஏய் நீ என்னைய பத்தி அறிவு இருக்கா கேக்குற? சித்தப்பாவுக்கு சித்தியை கேட்காம அப்புறம் அத்தை கேட்காங்க. டேய் நீ சொன்னது என்ன சொன்ன முதல்ல நீ? அப்பாவோட எங்க அம்மா இருக்குல்ல? ஆமா. எங்க அம்மாவோட தங்கச்சி சித்தப்பாவோட அம்மாவோட பாட்டி உனக்கு வேணும். உனக்கு பாட்டி தானே வேணும்? எங்க அம்மாயா? அப்ப உங்க அம்மான்னு சொல்லு. எங்க பனங்கிழங்கு தோண்டி காரக்குடி பஞ்சால சுட்டு வைக்க போறார். இவர் யார் இவரு? அவன் லூசுங்க. அதானே நீ உன்னோட சேர்ந்து லூசா மட்டும் லூசா தான் இருக்கும். நீனே ஒரு அரை லூசு. ஆட்டு கடைக்கு கம்பி கொண்டு வந்தவன். அப்படி சொல்லுங்க. போடா. போயிட்டான். நீங்க யாருன்னு கேட்கறான் தம்பி. இவனை யாரு இப்ப தூக்கத்துல எழுப்பி விட்டேன்? என்னடா எங்க அண்ணன் தான் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போட மாட்டேன். அதனால மாட்டேன். அப்படியா? எனக்கு தெரியாத விஷயம் அம்புட்டும் கரைச்சு குடிச்சு விட்டு வேப்பம் கொடுத்துறாரு. எந்த கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு அடிப்பாரு. சாமி உண்மையிலேயே அண்ணன் தம்பி உறவு அப்படியே காமிச்சிருக்கு உலகத்துல. தம்பியை பார்க்க அண்ணன் வந்து பிள்ளையார். ஏயா நாடகத்தை குழப்பி விட்டியடா. சாமிடா. ஐயா அங்க இருப்பது முருகப்பெருமான். நான் என்ன விநாயகப்பெருமானா? அப்ப தும்பிக்கையை காண. ஐயா கண்ணு எங்க குடல்லையா இருக்கு? தும்பிக்கையை காண கேட்க கீழே வர்றா. தம்பி யாரு கேட்கறவங்களா? அன்னை மூத்தவன் பிறக்கும் போதுதான் 2 வருஷம் கழிச்சு அம்மா மாசமானது. அம்மா மாசமாகும் போதே அப்பா கருத்தடை பண்ணது. அப்படி பண்ணும் போதே சித்தப்பா வந்து சின்னம்மா விளக்கமாலத்தை அடிச்சதுனாலதான் அரியக்குடி முத்துராமலிங்க வந்து பாஞ்சது. நீ லூசாக்காம போக மாட்டேன். ஒரு ஆசை. சரி பேசு. இப்ப அப்பா இருக்கார்ல? ஆமா. அப்பாவோட அண்ணனோட தம்பியோட தங்கச்சி. என்னடா சொல்லிக்கிட்டு அண்ணங்கிற தம்பிங்கிற அப்புறம் அப்பாங்கிற சித்தப்பாங்கிற கொடி கொடியா வர்றதா? கொடி கொடியா சொல்லுவாங்க. வாழையாக சொல்றீங்க. நீங்க எந்த கொடி சேர்ந்தது? இல்லையா? எத்தனை காய் காய்க்குது? கருவறையில் இருக்கக்கூடிய கொடிகளை இங்க சொல்றீங்க. வாழையாக சொல்றீங்க. சொல்லுங்க. வாழையடி வாழையாக சொல்றீங்க. சொல்றா கேளுங்க. ஒன்றரை மாதிரி ஒன்றரை இருக்க மாட்டோம்டா. சொல்றா கேளுங்க. என்னைய சட்டைக்காரன் பொறுமை. இப்பதான் காசு வாங்க போனே கெடுத்து விட்டுறாரு. அம்மா உங்க அம்மா என்னைய வயிற்றுல சுமக்கும் போதே அப்பாவுக்கு மூல ஆபரேஷன் பண்ணது. என்னையா வாய் தரனாவே இப்படி மனிதன் நடக்கிறதா சொல்றேன். என்ன நடக்காத மூளை வராதா? இல்ல உங்களுக்கு கோபம் இறங்காதா? வேடிக்கையான
வச்சிய நீ வேஷம் போட்டு திரும்பும் போது பாப்பாத்தி மாதிரி இருக்கியா உண்டி மச்சான் கள்ளங்க விடாத ஏ நீ நாரத மாடு புடி மாடு ஒரு அண்டா ஒரு ஆள் புடி அந்த தம்பியா டேய் வாழை பிடிக்காத. 2 நாளுக்கு மேல வாழை பிடிக்காத. மாட்டுக்கார பறிச்சு, மாட்டுக்காரன் பறிச்சு, மாட்டுக்காரன் பறிச்சு. அம்மா அம்மா கர்ப்பமா இருந்தாங்க சரி சரி ஏய், அம்மா எத்தனை வருடத்தை கஷ்டப்பட்டாங்க? 7 வருடம் தானே, 80 வருடம் கழிச்சுடா. அதுவே நிக்கிற அப்பத்தான் என்னை ஈண்டெடுத்தா சரி சரியாக ஈண்டெடுக்கும் போதே எங்க அம்மா வயசுக்கு வந்த நாள் டேய் அட ஏன்டா ஐயோ இதுடா முதல்ல புள்ளிய ஊத்திட்டு போங்க டேய் என்ன சொல்றீங்க? இல்லையா ஈன்றெடுத்த நாள் தான் அவங்க வயசுக்கு வந்த நாள். அதே நாள்ல ஈன்றெடுத்திருக்கா. அப்படி ஈண்டெடுத்த நாள்ல எங்க ஆத்தா வயசுக்கு வரும்போது எங்க அப்பத்தா வந்து ஏய் நீ அதத்தான் சொல்லுவானே அவனுக்கு தெரியும் ஏழா அந்தாளா வாழுதே காசு வாங்கிருக்கா தானே நீ சொல்றது நான் சொல்றேன். இல்லைன்னாக்க சம்பளத்துல குடிப்பேனா? நான் உன் பக்கம் பேசுறேன்னா 500 ரூபாய் குடிப்பேன். உன் பக்கம் கரெக்டா பேசுறேன்னா காலையில 500 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்து. சேர்த்தே விடு பாப்பல என்ன அப்பத்தான் எப்ப சடங்காச்சு? அப்பதான் தடங்காதாளா அவளை பார்க்க வந்தவன் என்ன பார்த்தா? அப்பா யாருன்னு கேட்டீங்கல்ல ஆமா ஏதோ யோசிக்கிறேன் தெரியல ஏதோ யோசிக்கிறேன் தெரியல அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே அம்மா மாசமா டேய் என்னடா திருப்பி அம்மனே இருக்கிறாரா அப்பதே சொல்லி நீ பிறந்துட்டடா. அடுத்து வாடா தம்பி. பிறந்த உடனே நம்மளுக்குன்னு ஒரு நியாயம் இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு நியாயமா? கல்யாணம் பண்ணிட்டா கர்ப்பமாயிட்டா நீயும் பிறந்துட்ட. பிறந்துட்டேன் அடுத்த ஆளு சொல்லாது போட்டான்னு டேய். அடியார் போட்டான்னு சொல்றா. இடது பக்கம் மீச கம்பி தெரியுது அப்ப எங்க அம்மா பெத்த உடனே நான் பள்ளிக்கூடம் போறேன் முன்னாடி குழந்தையா இருக்கும் போது எப்படா பள்ளி கொடுக்க முடியும் அப்புறம் குழந்தை படிக்கணுமா வாப்பா. என்னையா பிறந்தட்டுக்கு எப்படியா பள்ளி கொடுக்க முடியும் பொழப்ப வெளிநாள கிடாதீங்க. காலையில சீட்டு காசு கட்டணும். சரின்னு சொல்லுங்க. அப்புறம் சம்பளம் கிடைக்காது காலையில. எழுத்து பேசுறீங்கன்னா அப்புறம் காலையில சும்மாவே போவீங்க வீட்டுக்கு. அப்ப என்னை எப்படி எது- சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கியா? காலையில 2 சீட்டு காசு கட்டணும்யா. பள்ளிக்கூடம் போறேன் ஐயோ, குழந்தை பள்ளிக்கூடம் மட்டுமா போவோம்? குழந்தை காலேஜுக்கு கூட போயிருக்குமியா. இந்த கூட உங்களுக்கு பிரச்சனை விசித்திரமான பேச்சா இருக்கையா அப்படி போகும்போதுதான் சரி பெரிய விஷயம் சரி என்ன சொல்லுங்க அப்பாவை தூண்டி ஒரு புழு கடிச்சு ஏய் ஆமா என்னங்கடா ஏய், புழு கொடுத்து தீர்த்தா கண்டாரியா? பெரிய மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில அறுத்து சண்டாளிகள் மண்டை சண்டாளிகள் இந்த வன்புழு கடிச்சு பின்ன ஏய், காசு வேணுமா வேணாமா? நீ வர்ற வந்து ஏமாற்ற முடியாது. அப்பா பேரு பேர் என்ன பாடிய பத்தாலே சொல்ல முடியா? இன்னும் சொல்லிதான் நினைக்கிறேன். அப்பா பேரு வைக்கும் போது இளையாங்குடிக்கு அங்கிட்டு குலசாமி கோயிலுக்கு 215 வண்டியை கட்டிட்டு போய் வண்டி கதை எடுத்துட்டானே ஐயா மாடு வச்சு வைத்திய பார்க்கணும் வச்சாலும் கட்டிட்டேன் 510 வண்டியை பத்திட்டு போகும்போது 67 கிலோமீட்டர் கோயிலை ஒட்டி போயிட்டு தான் சித்தப்பமையன் சின்னமே கம்மாயில குளிச்சுட்டு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க திருப்பி 215 வண்டியும் பத்திட்டு வர்றாங்க நல்லா இருக்கடா அந்த பயலை ஏற்றிட்டு போவேன் அவன் ஒருத்தர் ஏதிக்கு வரக்கு 213 வண்டி வருது பாது தெரியாது 215 வண்டியை பத்திட்டு வந்து ஊர்ல அந்த பயலை கம்மாயில குளிச்சவனை துவட்டி அவசரம் மாட்டி மறுபடியும் கோயிலுக்கு போய் பார்க்குறேன் இங்கே 7 வண்டியை விட்டுட்டு வந்துட்டாங்க இங்க திருப்பி இந்த பையனை ஏத்த வந்த வண்டி 7 வண்டி விட்டுட்டு வந்துட்டாங்க. பாது இல்லை அப்ப திருப்பி அந்த வண்டி கூட கூட்டிட்டு வந்துருப்பாங்களே. ஏய் குறுக்கு சார சம்பளம் கொடுக்க மாட்டான்
திருப்பி எல்லா வண்டியும் வந்து கூட்டு போயிட்டாங்க. சரி. கோயில் கதவு கிட்ட போய் நின்று சாவியை மறந்து விட்டாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து உடனே திருப்பி ஆமா 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 ஆமையா ஆமையா என்ன சரின்னு வந்து சாவி எடுத்துட்டு போய் திறக்குறாங்க. சாவியை மாத்தி எடுத்துட்டு என்னங்களா மறுபடியும் 215 வண்டியை கூட்டு போய் சாவி எடுத்துட்டு வந்து திறக்குறாங்க. திறந்து ஒரு வழியா விறகு ஓலையெல்லாம் அள்ளிட்டு வந்து பொங்க வைக்கலாம்னு கல்லெல்லாம் அடுக்குறாங்க. பொங்க பானை மறந்து பண்ணிட்டாங்க. அப்ப இறந்து வந்த வண்டி திருப்பி கூட்டிட்டு போய் பொங்க பானையை எடுத்துட்டு வந்து பொங்க பானை பொங்குது, கரண்டியை மறந்துட்டாங்க. என்னங்கடாக அதற்கான மருதமணி எனக்கு கம்பளம் வேணாம். இல்ல ரோசம் இல்ல, நான் ரோசம் என்ன செய்யறது? மருதமணி இருங்க சாமி, எனக்கு எந்த படம் வந்து திருப்பி இறந்து வந்து வண்டி பூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லு. கரண்டி எடுத்து கூப்பிட்டு அந்த கரண்டி எடுக்க ஒரு வண்டி 2 வண்டி போனா ஏத்துக்கிறாரா? ஒரு வழியா பொங்க பானை பொங்கிருச்சுங்க. சரி சரி, சந்தோஷம். அப்பாடா உங்க போல வண்டிட்டு இனி பேசலாம் பேசலாம். யோசிக்கிறேன் குலவை ஓடுறதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு தெரியல. எங்க அப்பத்தா குலவை ஓட்டுறதுக்கு செட்டு பொண்ணு உள்ள வந்துருச்சு. சரின்னு பொங்க பானை அலசுறதுக்காக 215 வண்டியும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு போறேன். என்னங்கடா கொடுமையா இருக்கா? என்னடா தண்ணி இல்லையா? உனக்கே அடுத்து இந்த பானைக்கெல்லாம் திருப்பி மாடா அந்த ஊருக்கு போறாங்க. 215 வண்டியை கூட்டிக்கிட்டு ஒரு வழியா பொங்க கிண்டும் போது கிசுமுச மறந்துட்டேன். இல்லாம சாப்பிட மாட்டாரு தம்பி. பொங்க வச்சு இறக்கணும். பூஜாரி அக்கா பூசாரி வந்தாருமே. பிரச்சனை பிரச்சனை இல்லை. சாம்பிராணி கரண்டியை மறந்துட்டேன். ஓட வேண்டிய தனியா ஏத்துக்கிறாரு. அருள் பிடிச்சா பண்ணுறது நம்ம சாமி பற்றி. ஒரு வழியா கெடா வெட்டலாம்னு இல்ல இல்லண்ணே, இப்ப கேளு. மஞ்சப்பால கலந்துதானே கெடாய்க்கு ஊத்தணும். ஆமா, மிளகாத்தூள கலந்து ஊத்திட்டாங்க. அது கெடாய் கிடையாது, புருவ குட்டியை மாத்தி தூக்கிட்டு விட்டாங்க. அந்த கெடாய தூக்குறதுக்காக அவன் கெடாய பிடிக்கும் போது புடிச்சு பார்த்து புடிச்சிருக்கணும்ல. ஒரு வழியா கெடாய பிடிக்க போனவங்கன்னே என்ன பண்றது? ஈல் போட வேண்டியதானே. கெடாய கொண்டு வந்து கெடாயை நிக்க வச்சுதான் நம்ம சாமிக்கு வெட்டணும். மஞ்சப்பாலை ஊத்திட்டு கெடாய துளிக்கிருச்சு. அறுவாலை மறந்துட்டாங்க. பண்ணமட்ட கருக்க வச்சு ஒருத்தன் அறுக்கிறோம்ல. ஒரு வழியா அருவா எடுத்துட்டு வந்துன்னு நம்ம சாமியார் இருக்கார்ல, அருள் அன்னைக்கு மங்குமோன்னு தவிச்சு வெட்டம் போட்டு ஏன் கேட்கிற? அது இல்ல, அருவாலை திரி குடிச்சு வெட்டி விட்டியா? கெடாவை பொண்டாட்டி கவட்டில வாங்கி தூக்கி இருந்துச்சு. சேலையெல்லாம் கலந்து என்னடா நீங்க போயிட்டு கூட வாங்குதாங்க. வேற கேட்டு வச்சிருக்கேன். ஒரு வழியா கெடாய வெட்டியாச்சுனே. கெடாய வெட்டி உரிக்கிறதுக்கு கம்பு இல்ல. 215 வண்டியும் போட்டிக்கிட்டு ஒரு வழியா கெடாய தூக்கி போட்டு கருவ மரத்துல உரிக்கிறோம்னு முத்துனா கடா தொலி வெள்ளைன்னு ஒருத்தன் காலை வச்சு இப்படி வச்சிருக்கேன். கடா சாஞ்சி
கம்போடு ஒடிஞ்சிருச்சு. போட்டுட்டேன், மண்ணுல விழுந்துருச்சு. ஏன்னா உன்னோட அலசறதுக்கு கம்மாத்தன்ல தூக்கி கொண்டு போயிருக்காங்க. கம்மாத்தன்ல கிடாய் அப்படியே உருவ விட்டாங்க. கிடா ஆழத்துக்குள்ள போயிருச்சு. ஊர் சனமே உருகி கிடாயை தேடணும்னு ஒருத்தன் பொம்பளை தேடணும்னா கொஞ்சம் தேவை வந்து பொம்பளை என்னது? இதெல்லாம் கூர்மையா கட்டிக்கிறேன். பக்கத்துல எனக்கு இருக்கு அதே தெரியலையா? ஒரு வழியா சமைச்சு வச்சுட்டு அருள் பொங்குது. இங்க பேர் வைக்க போறாங்க. சரி, இப்ப நல்லா பேருக்கு பேரு வைக்கும் போது காது ஊத்தணும்ல, ஆசாரி ஊசியை மறந்துட்டேன். அது ஊசி மட்டும் இதுக்கு வந்தேன். ஒரு வழியா ஊசியை கொண்டு வந்து காது ஊத்தி வாழைப்பழத்தை வாயில வச்சாங்கல்ல, அந்த பேர் தான் அவர் பேர். வாயில வச்சாச்சா? ஆச்சாச்சு பாச்சாச்சு. பழத்தை வாயில வச்சா சரி. வேலை முடிஞ்சிருச்சு. தம்பி இப்படி பெயரன் கிட்ட சொல்லிட்டீங்க. கேட்டுக்கிறேன் சாமி. பேர் என்ன பேர் வச்சாங்க சாமி? இப்ப யாரு வேற சொன்னேன்? அப்பா இருக்கார்ல, டேய் வர- அப்பாவோட இளைய தம்பி டேய் டேய் முதத்தாரம் கட்டி ஒரு பயம் வந்தானா, ஐயா அந்த பயலுக்கு பிறந்த பிள்ளை இளைய பிள்ளை பூனா ஊனா இருந்துச்சா, அந்த பிள்ளைக்கு பிறந்த ரெண்டாவது பையன் பேரத்தே இப்ப சொல்ல வரேன். பேர சொல்லு. எங்க அப்பா வேற என்ன சொல்ல தெரியாது. அது எப்படி என் வாயில வரதான் வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பி சாமியா சொல்லு. பேசக்கூடாது. அதுக்காக நாங்க அண்ணன் தம்பி விட்டு கொடுக்க மாட்டோம். வேற என்ன பண்ணுவீங்க? உண்மையத்தையும் பேசுறேன். சும்மா நாங்க விட்டு கொடுப்பதுன்னு வாங்கிங்களா? கேள்வியா? ஏய், அதிக சுருட்டினா எலும்பு போட்டு குடிச்சுக்கிறோம் உனக்கு. யாரு? இல்லையா தெரியுமா? தெரியும். நாரத மகரிஷியம். நாரத மகரிஷி இறைவனுக்கு நிகரானவன். தேவர்களுக்கு நாம் தொண்டு செய்யக்கூடியவனா? தேவட்டில கடை ஓட்டிருக்கியா? தேவர்களுக்கு நாம் தொண்டு செய்யக்கூடியவன். துண்டு வைக்கிறார். ஆகை வாக்க வரக்கூடியவன். தண்ணி மேல நடக்கக்கூடியவனான். அவள் வலிமை பெற்றவனான். நீங்க தான் தண்ணியில நடப்பீங்க. நாங்க ஏய், சும்மாவே நடந்துவோம். தண்ணி மேல நடக்கக்கூடியவன். கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனான். நாங்க வீட விட்டு விடுவாய்வா? பெருச சிறுசாக்குவேனான். சிறுச பெருசாக்குவேன். என்ன சொன்னீங்க? சிறுச பெருசாக்குவேனான். ஐயா, அவரை தானே தேடிட்டு இருந்தேன். எனக்கு சம்பளம் தரலைன்னா போயிட்டு போது வெட்டு குத்தாய்க்கும் மரியாதையா போயிரு. இதுல மட்டும் வேற நான் சும்மா ஏய், போயிரு. அதுக்கு மேல சொல்ல முடியாது, போயிரு. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா. ஏய், போடா. அந்த நாளை என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பார்க்க முடியாது ஐயா. என்னென்ன விடிவு காலம்? இந்த திருத்த பத்தா காரணம் கேள்வி கேள்வி நல்லா கேள்வி. ஐயா, ரொம்ப நாளா சரி. சிறுசா எல்லாரும் போவீங்களா? சாயல் கட்டுற வண்டியை போய் போங்க போங்க போங்க. எந்த காலத்தோட முருகன் கோயில் போய் சாமி ஆடுங்க. கோயிலே தெரியாம சாமி ஆடுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க. சாமி, உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கட்டும். சரியா, சரி. அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. நான் ஒரு 100 வருஷம் நல்லா இருக்கட்டும். சரியா சரியா. எப்ப ஏய் மரோ இது ஏன் தேவையா தெரியும். இன்ன வரைக்கும் நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் ஊன்றா சொல்லுங்க. எப்படியாவது சாமி இப்போ 4 எலவட்ட வாங்கல, இவனுக்கு பிடிச்ச அந்த கெட்டி போடுங்க. அந்த வரம் கேட்க நட்டுச்சு. கேளு கேளு கேளியா நான் கேளு. பெருசா இருக்குன்னு போல கேட்டேனாடா. பெருசா திருசா கும்பிடுறேன். நான் அந்த வேலைக்கு வந்தேனா எனக்கு என் முன்னாடியும் தினமும் சண்டை வருதுங்க. என்னையா பிரச்சனை அப்படி? சிறுசா இருக்குன்றது ஏ, நேரமே வீட்டு ஏதாவது கேட்டாத்தே நமக்கு கிடைக்கும். அப்பா, ஏப்பா, கருப்பன் கேட்கறது கேள்றா. மகானாம வலது கை தரண்டா. சாமி கருப்பா, ஒரு நாளைக்கு 5000 ரூபா அதில் இன்னைக்கு ஒரு 500 ரூபா சேர்த்து தருவியாப்பா? மலையேறி 7 நாள் ஆச்சு. மலையரிச்சுக்கிறேன். சொல்லுங்க. அதை எப்படியாவதுங்க நீங்க மனசு வச்சு எதை? ஏன் அதுன்னு தெரியலையே. எனக்கு பெருசான உனக்கு என்னமா தங்கட்டமா இருக்குமோ? என்ன பெருசாக்கு சொல்லுங்க. அதே அதுதானே. நான் கேட்கிறேன். பெருசு பெருசா சிறுசாக்குவேன், சிறுச பெருசாக்குவேன். நீ ஒரு விலங்கா
ஒழுங்கா சாமியா இருப்பாங்க எதுக்கு அவன் என்ன கேக்குறாங்க? ஆளுதான் லேய விற்க என்னைய டேய், என்னைய ஒரு பிராணி பையனா இருக்கிறான் கேட்கிறாப்புல ஆசைப்பட்டு ஏன்? மன வேதனையும் வலிமையா அவனுக்கு தய தெரியும் ராட வெல்டிங் வைக்க சொல்றாயா வெல்டிங் கேட்க சொல்றானா வாயா ஒண்ணு நல்ல மருத்துவரா போயிட்டு அந்த அவன் சொல்றதை கேட்காத நல்ல மருத்துவரை பார்த்து அவர் உடனே காட்டி இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பார்க்கணும் ஐயா போங்கய்யா நான் போகாத மருத்துவர் இல்லை மதுரையில இருந்து நான் ராம்நாட்டு கூட போனேன் ராம்நாட்டுல அல்ல சாப்பிட்டது கீரை முருங்கைக்கீரையெல்லாம் முருங்கைக்கீரையில இருந்து முருங்கைக்காய் மரத்தை ஒடிச்சு வெட்டி சூப் போட்டு குடிச்சல குடிச்சல சரி கேட்கல எப்ப வாங்கின மாதிரி இருக்கு அப்ப இருந்து இப்பதான் இருக்கு இப்படியேதான் இருக்கு அவளும் என் பொண்டாட்டி தினம் திறந்து பாக்குறது வேலை பெருசா இருக்குமா சரி 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 இல்ல பந்தாயத்துல நடத்து போடுவீங்க மூணு குஞ்சு என்ன செய்யறா ஐயா நான் ஒண்ணு கேட்கிறேன் நீங்க ஒரு சட்டத்தினை தச்சு போடுங்கய்யா அடுவு பெரு என்னுடைய பெயர் நாரத மகிழ்ச்சி சந்தியாகப்பட்டன் பரமதேவன் தாயகப்பட்டன் கலைவாணி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கா எங்க அப்பா பேரு நம்பிராசி நம்பிராஜன் அம்மா பையரு நங்கை மோகினி நீங்க என்ன வளர்ந்தீங்க என் பேரு வீரத்தேவங்க அண்ணன் கிள்ளி வளவேன் காவல் பாக்குறாங்க பெண்கள் ஆண்களா பெண்களா பெண்கள் பெண்களுடைய பெயர்கள் பொண்ணு வள்ளி வெள்ளிங்கிறது யாரு கூட பிரபதா சகோதரி அடுத்த பெண்மகள் என் ஆள் உனக்கெல்லாம் ஒரு ஆளு ஏன் அதே லீஸுக்கு எடுத்து வந்திருக்கேன் பெண்மகளை அழைத்துவார்கள் அழைத்து வருகிறேன் ஏனே அழைச்சு வாங்கன்னு ஒரு மாதிரிய கையை சுழட்டிக்கிட்டு போறாருந்தா இன்னைதானே நமக்கு நல்ல உத்தியோகம் ஏன் அழைத்தாருன்னா இன்னும் தேவை நீ விவரம் தெரியாத தெரிய கூட்டியாந்து விடுங்கடான்றாரு காரக்குடியே நாளைக்கு பத்தி தெரியுங்களா எதுக்கு பத்தி தெரியுது நெஞ்ச பொறுக்குது இல்லையே ஐயோ எந்த பக்கத்துலயே குஞ்சு வளர்க்கல இருக்க இவர் விவரம் கட்டவே உன்னோட சேர்ந்துட்டு இப்படியே நாய் மாதிரி தவிக்கிட்டே தெரியும்னா நான் நாப்புல காசு வாங்கிட்டு பார்த்தா இருக்க மாட்டாம இவ்வளவு இளைஞர்கள் அங்க வந்துருவாங்க அழைத்து வாங்கடா ரூம்பு என்னது காரைக்குடியில ஒரு ஆபீஸா ஆபீஸ் புதுக்கோட்டையில ஒரு ஆபீஸ் ஆறாவது ஆறாவையில் புதுவையா? இளைஞர் தான் இதுல அண்ணே விளையாமா இந்த
நன்றி. எதற்காக அழைத்தீர்கள்? சாமி வந்திருக்கு. சுவாமியா? வரட்டும், அவரை முறைப்படி நன்றாக தரிசிப்போம். என்ன பண்ண காத்திருக்கீங்க? வாங்க சுவாமி. சாமி ஈசன் அழுவுதுனே. நாரத மகரிஷியை நடன மங்கையாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரா சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம் ஆஹா, யாருக்கு மூலம்? அவருக்கும் எனக்கும் சித்திரை 1ஆம் தேதி வரும். நீ போட்ட குட்டி மாதிரியே இருக்காரு அவர். நல்ல வேளை நான் வச்சிருக்கிற ஆள் மாதிரின்னு சொல்லாம சொல்றியா சாமி, சொல்றியா? சொல்றியா சாமி, சொல்றியா? சாமி அண்ணன் எதையோ கடிக்க சொல்றாங்க. ஐயோ, நீங்கள் சும்மா வந்தது போல் அவரும் சும்மாவே வருவார் என்று நினைத்து விட்டேன். சொல்லக்கூடாதா? வா, வா, சாமியாரே, வா. சுவாமி, இப்படி வாருங்கள். ஒரு மணி நேரமாக நன்றாக பாடினீர்கள். காதுக்கு தேனாக பாய்ந்தது. நாவரண்டு தொண்டை வரண்டிருக்கும். சற்று பாலருந்துங்கள். தேனை பத்தி என்கிட்ட பேசாதீர்கள். தேனை கீழே ஊத்தியே விட்டுருவேன். நல்லா பெண்மகள் யாரும் கேட்டு ஏன் உங்களுக்கு தெரியவில்லையா? ஆடி பாடி வரவேற்றதில் ஆடி நல்லா அகமகிழ்ந்தேன். இருந்துச்சா? இல்ல, ஆடி பாடி நன்றாக. ஆடி பாடி வரவேற்றது அகமகிழ்ந்தேன். வாழ்க வெள்ளாண்டு, வெள்ளாயிரத்து ஒரு ஆண்டு வாழ வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஏய், ஏய், சாமி சாமி சாமி, என் தம்பி எந்திரிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு உதவி செய்யுங்க. என்னது காதல் ராஜ்யம், என்னது காதல் ராஜ்யம், ஒரு கல்லில் குளித்தல் மறுக்கல்லில் ஆராய்ந்து ஒரு கல்லில் குளித்தல் மறுக்கல்லில் கெட்ட வார்த்தையை நீ வாழ்த்து விட்டு போகிறான். அந்த நன்றி பலாப்பழத்தை ஆளு இது பண்ணியே பழக்க வச்சுட்டியே. நான் ஒன்றுமே செய்யலை, நீ மோரை பாருன்னு போறாப்ல. தங்கச்சி செவ்வந்தி பூ மழை